ஹலோ வணக்கம். எம்கேஎஸ் அஸ்ட்ரோடியை பார்த்து கொண்டுள்ள தமிழகத்தில் உள்ள மற்றும் உலகத்தில் உள்ள தமிழர்களுக்கு அனைவருக்கும், ஜோதிட சகோதர சகோதரி சொந்தங்களுக்கும் அனைவருக்கும் தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எம்கேஎஸ் அஸ்ட்ரோடியை பார்த்து கொண்டுள்ள ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆராய்ச்சியாளர்களும் ஜோதிடம் கற்றுக்கொண்டுள்ள ஜோதிட அனைவருக்கும் எம்கேஎஸ் அஸ்ட்ரோடி சார்பாகவும் என் சார்பாகவும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மற்றும் என்னுடைய வணக்கம். நம்ம ஒரு வாரம் ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோவை ஒரு சுகர் நாடியில் ஒரு 20 விதியாச்சும் கொடுத்துருவோம். அப்படி அந்த விதியெல்லாம் மக்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம போட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு வீடியோ போடுறோம். நம்ம பார்த்து ஜாதகம் சொல்லி அவங்க ஆமான்னாங்க, அப்படி தான் ஜாதகம் சொல்லுவோம், அப்படி தான் போடுவோம். போர்டில் போட்டு காமிச்சிருக்கிறோம். அது தெரியலன்னா நான் ஒரு முறை வாசித்து காட்டுகிறேன். நீங்களும் ஒரு நோட்டு வாங்கி ஜாதக கட்டம் போட்டு நான் சொல்கிறது எழுதிங்க. இது ஒரு பெண் ஜாதகம், நல்ல ஜாதகம், அருமையான ஜாதகம். நல்ல ஜாதகம்லாம் ஒரு 101-2 தான் கிடைக்கும். 28/10/2001 4:14 PM திருச்சியில் போட்டுங்க பிளேஸ். மீன லக்கணம், லக்கணத்தில் மாந்தி, 3ல் சனி பகவான், 4ல் குரு ராகு, 7ல் புதன் சுக்கரன், 8ல் சூரியன், 10ல் கேது, 11ல் செவ்வாய், 12ல் சந்திரன். நவம்சகட்டம், இது ராசிகட்டம். நவம்சகட்டம் விருச்சக லக்கணம், லக்கணத்தில் ராகு, லக்கணத்துக்கு 2ல் மாந்தி, லக்கணத்துக்கு 3ல் சூரியன், லக்கணத்துக்கு 4ல் செவ்வாய், லக்கணத்துக்கு 6ல் குரு, லக்கணத்துக்கு 7ல் கேது, லக்கணத்துக்கு 8ல் சந்திரன், 9ல் புதன் சனி சுக்கரன். இது நவம்ச கட்டம். பிறந்த காலத்தில் குரு திசை 6 வருஷம் 1 மாதம் 14 நாள். இப்போ நடப்பு சனி திசையில் குரு புத்தி. பெண் ஜாதகம் நம்மகிட்ட கொடுக்குறாங்க. இப்போ வயசு பார்த்திங்கன்னா 24 முடிஞ்சு 25ல் 2 மாதம் 16 நாள். இந்த ஜாதகருடைய அம்மாவும் அப்பாவும் தான் கேட்டாங்க. அவங்களும் பார்ப்பாங்க. அம்மா உங்கள் பொண்ணு நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு தான், நல்லா படித்த பொண்ணு தான், நல்லா படிச்சிருக்கோம், 1 டிகிரி 2 டிகிரி படிச்சிருக்கோம், ஆனால் நிறைய தடை வந்திருக்கோம் அப்படின்னாங்க. இந்த பொண்ணோட அம்மாளுக்கு ஜோசியம் நல்லா தெரியும். ஏன் தடை வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதை தடை வந்து தான் படிக்க அப்படின்னா, தடை வந்துச்சுங்க. 1 வருஷம் காலேஜில் போகிறத விட்டுட்டு நின்றுட்டு மறுபடியும் தான் போனாங்கன்னு தடை வந்துச்சு. ஏன் இந்த தடையை சொல்கிறேங்க கேளுங்க. திசைப்புத்தியெல்லாம் சுட்டி காட்டுறது அப்பால்பட்டது. பண்டமண்டல்னு நம்ம சுகநாடியில் சொல்கிறோம். லக்னத்துக்கு 2ஆம் இடம் தான் வாக்குஸ்தானம், படிப்பு ஸ்தானம். வாக்குஸ்தானாதிபதி செவ்வாய். அவர் 11 இருக்குது, உச்சம் பெற்றிருக்குது, நல்லா படிச்சிருவாங்க நான் நினைக்கக்கூடாது. அந்த செவ்வாய் யாரோட காலில் இருக்குதுன்னா சூரியன் காலில் இருக்குது. உத்திராடம் 3ஆம் பாதம். அந்த சூரிய லக்கணத்துக்கு 8ல் நேசம். தடை வந்துருச்சுங்களா? 2ஆம் பாவம் 8க்கு போனால் தடைங்களா? காலேஜ் படிக்கும்போது 1 வருஷம் போகலை, உடல்நிலை பாதிப்பு தொந்தரவு போகலை, அவ்வளோதான் கொடுங்க. 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி 3, 6, 8, 12க்கு போகக்கூடாதுங்க. போய் பகை நேசம் அஸ்தகமான தடை வரும். அது அப்படியே படிப்பு நின்று போயிடுமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுங்க, எடுத்துங்க. 8ஆம் பாவத்தில் இருக்கிற சூரியன் அவர் நின்ற நட்சத்திரம் ராகு கால். ராகு போய் லக்கணத்துக்கு 4ல், ராகு செவ்வாய்க்கால். அப்போ உச்சம் பெற்று மறுபடியும் கூட 8க்கு வரும். இருந்தாலும் 8ல் உள்ள சூரியன் கேந்திரம் ஏறி லக்னாதிபதியை கூடி பார்த்துருச்சு. அதனால் மேற்கொண்டு தடைப்பட்டு படிக்கும். ஒரு கால் சொல்கிறோம் பாருங்க, அந்த படிப்பில் தடை வருது பாருங்க, அப்படி நின்று போயிருந்தா படிப்பு போலியா? 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 8க்கு போய் நேசமானிச்சு சூரியன். சூரியன் ராகு காலாய், ராகு 8ல் இருந்திருந்தால் படிப்பே கிடையாதுங்க. 8லேயோ 12லேயோ 6லேயோ இருந்ததால் படிப்பே கிடையாது. தடை தான் சொல்லியிருப்பேன். சரி விடுங்க, உங்களுக்கு ஒரு விதி தேவை. 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12க்கு போகக்கூடாது. போனால் தடை வரும். அவங்க நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12க்கு போனால் படிப்பே இல்லை, தடை பண்ணிடும். ஆனால் இந்த 2ஆம் அதிபதி சூரியன், 2ஆம் அதிபதி சந்திரன், 2ஆம் அதிபதி செவ்வாய், சூரியன்கால். 2ஆம் அதிபதி செவ்வாய், சூரியன்கால், சூரியன் 8ல், சூரியன் ராகுகால்,
ராகு செவ்வாய்க்கால் 11 வந்துருச்சு. அதனால் தடைப்பட்டு போய் படிச்சிருச்சு. சரி என்ன படிப்போம் அப்படின்னு தடைப்பட்டு படிக்குன்னு சொன்னீங்க. என்ன படிச்சிருக்கோம்? உங்கள் பொண்ணு டாக்டருக்கு படிச்சிருக்கோம். டாக்டருக்கு தான் படிக்கிறாங்க. எம்எஸ் முடிச்சுட்டு இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்எஸ்சி மேற்கொண்டு படிக்கிறாங்க. சரி டாக்டர் படிக்கிறாங்கன்னு சொன்னால் விதி வேணும் இல்லையா? எப்போவுமே சொல்கிறேங்க கேளுங்க. டாக்டர்னா சூரியன் செவ்வாய் ராகு 10ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி தொடர்பு வந்தால் டாக்டர் தான். இப்போ 10ஆம் அதிபதி குரு. 10ஆம் அதிபதி குரு வந்து சுயக்காலில் இருக்குது. ராகு வந்து உங்களுக்கு சனிக்காலில் இருக்குது. ராகு வந்து செவ்வாய்க்கால், செவ்வாய் வந்து சூரியன்கால், சூரியன் சந்திரங்கால், சந்திரன் 10ல், அது குருக்கால் 10 கூட. சூரியன் செவ்வாய் 10ஆம் அதிபதி ராகு 12ஆம் அதிபதி தொடர்பு. டாக்டருங்க பொறுமையாக நிதானமாக சொல்கிறேன். நம்ம ஒரு விதியை முழுமையாக தெரிஞ்சுக்கணும். நம்ம பொதுவாக டாக்டர் என்ன சொல்கிறோம்? 10ஆம் அதிபதி சூரியன் செவ்வாய் ராகு 12ஆம் அதிபதி. இந்த ஜாதகத்தில் பொருந்து பாருங்கள். இந்த ஜாதகத்தில் சூரியன் போய் ராகு கால், ராகு செவ்வாய்க்கால், செவ்வாய் லக்னத்துக்கு 12ல். அடுத்தது 12ஆம் அதிபதி சனி சந்திரங்கால், சந்திரன் குருக்கால், குரு சுயக்கால். அப்போ குரு செவ்வாய் சூரியன் 10ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி ராகு தொடர்பு வந்துருச்சிங்க. டாக்டர் படிச்சிருச்சிங்க. குரு சூரியனை பார்க்குது. சூரியன் ராகு செவ்வாய் காலில், செவ்வாய் சூரியன்கால். அப்போ ராகு சூரியன் வந்து சூரியன் செவ்வாய் வந்துருச்சு, ராகு வந்துருச்சு. 10ஆம் அதிபதி பார்த்துட்டாரு சூரியனை, சந்திரனையும் பார்த்துட்டாரு. 12ஆம் அதிபதி சனி சந்திரங்காலில். இப்போ சூரியன் செவ்வாய் 10ஆம் அதிபதி ராகு 12ஆம் அதிபதி தொடர்பு வந்தால் டாக்டர் இந்த ஜாதகம் வந்து டாக்டர் படிச்சுட்டாரு. மேற்கொண்டு படிப்பாங்களா? படிச்சுட்டே இருப்பாங்க. 3ஆம் பாவம் பலம் பெற்றது டாக்டர் படிப்பாங்க. அப்போ டாக்டருக்கு மேற்கொண்டு எம்பிபிஎஸ் முடித்தா எம்எஸ்ஸு அது மேற்படிப்பு படிச்சுட்டே இருப்பாங்க. வேலையும் கிடைச்சிடும். 10ஆம் பாவம் சூரியனை பார்த்துருக்குது, வேலை கிடைக்கும். சரி படிக்கிற காலத்தில் தடைப்பட்டு படிச்சுட்டாங்க, டாக்டர் படிச்சுட்டாங்க. படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போய் முடிச்சுட்டா திருமணம். இப்போ நான் அந்த அம்மாக்கிட்ட சொன்னதே சொல்கிறேன். இப்போ நடக்கிறது வந்து உங்களுக்கு சனி திசையில் குரு புத்தி. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாதம் தான் இருக்குது. அது முடிச்சுட்டு புதன் திசை வருது. புதன் லக்கணத்துக்கு 7ல், புதன் சந்திரங்கால், சந்திரன் குருக்கால். அம்மா சொன்னேன் 5, 7 லக்கணாதிபதி தொடர்பு. பொண்ணு விரும்பி கல்யாணம் பண்ணோம். உங்கள் ஜாதி சனம் சொந்த பந்தத்துலேயே மாப்பிள்ளை வரும். ஆனால் மாப்பிள்ளை பொண்ணும் பையனும் விரும்பி உங்கள் ஜாதி சனம் சொந்த பந்தத்துலேயே வரும். 5ஆம் அதிபதி 7ஆம் பாவத்தையும் லக்னாதிபதியும் தொட்டால் கண்டிப்பாக சொந்த பந்தத்தில் விரும்பி தேடி வருவாங்க. அப்போ திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். புத்திரபாக்கியம் எப்படி நல்லா இருக்குது? 5ஆம் அதிபதி பலமாக இருக்குது, லக்னாதிபதி தொடர்பு இருக்குது, குடும்பாதிபதி நல்லா இருக்குது, குடும்பம் நல்லா இருக்கும், குழந்தை குட்டிகளோடு பிழைப்பாங்க. உங்கள் பொண்ணு என்ன படித்து வேலை இருக்குது அதேமாதிரி மாப்பிள்ளையும் வேலையில் வருவார். ஏன்னா புதன் சந்திரங்கால், சந்திரன் குருக்கால், குரு சூரியனை பார்க்குது, செவ்வாய் தொடர்பு இருக்குது, சனி தொடர்பு இருக்குது, மாப்பிள்ளையும் டாக்டர் தான் வருவாங்க. அப்போ அந்த பொண்ணுடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் ஆயுள் முழுக்க நம்ம சொல்லிடலாம். ஆயுள்லாம் தீர்க்கமான ஆயுள். எப்போவுமே ஒரு ஜாதகத்தில் ஆயுள் பலன் பார்க்கணும். ஆயுள் நல்லா இருக்குது. புதன் திசை கொள்ளாதுங்க. சந்திரங்கால் 5 கூடையங்காலில் கொள்ளாது. புதன் கிடந்து கேது 10ல் சுயக்கால், அதுவும் கொள்ளாது. சுக்கரன் போய் லக்கணத்துக்கு 7ல், சுக்கரம் உட்காந்து சந்திரங்கால் கொள்ளாதுங்க. 80 வயசு வரைக்கும் 82 வயசு வரைக்கும் ஆயுள் பழங்குதுங்க. குடும்ப வாழ்க்கை நல்லாகும், தொழில் நல்லாகும். எல்லாமே நம்ம பிறப்பு முதல் இறப்பு வரை கடைசி வரைக்கும் சொல்லிடலாம். நல்லாகும். சரி அந்த பொண்ணை பற்றி சொல்கிறீங்க. அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? சூரியன் 8ல் மறைஞ்சிருச்சுன்னு பார்க்கக்கூடாது, குரு பார்க்குது. சூரியன் யாரோட காலில் உட்காந்துக்கிறாரு? சூரியன் உட்காந்து ராகு செவ்வாய் கால், செவ்வாய் உச்சம். அப்பனுக்கு வியாபாரம் பிஸ்னஸ் தொழில் நல்லாக்குமான. அப்பா வந்து தொழில் பண்ணுறாரு, வியாபாரம் நிறைய பண்ணுறது நல்லா இருக்கிறாங்க.
பொதுவாகவே சூரியனை குரு பார்த்தால் அது தப்பிச்சிக்கும், பொழைச்சிக்கும், வியாபாரம் பண்ண தொழில் பண்ணும். அம்மாவை கேட்டாங்க, சந்திரன் குருவோட கால், குரு சுயக்கால், திரிகோணத்தில் சந்திரனுக்கு திரிகோணத்தில் குரு, குருவுக்கு திரிகோணத்தில் சந்திரன். அம்மா ஜோதிடம் கற்றுக்கணும், ஜோதிடம் நல்லா இருக்கணும். நான் கற்றுக்கிட்டேங்க, ஜோசியம் நல்லா, இன்னும் பலன் சொல்லலாம், நான் எனக்கு நல்லா ஜோதிடம் நல்லா தெரியுன்ட்டாங்க. அப்போ தாய்க்கும் நல்லா இருக்குது, அப்பாவுக்கும் நல்லா இருக்குது. சரி, இந்த பொண்ணு கூட பிறந்தது சகோதரி சகோதரனை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. லக்கணத்துக்கு 3ஆம் பாவத்தில் பெண் ராசியில் பெண் கிரகம் உட்காந்துக்குது. அப்போ 3ஆம் பாவம் நல்லா இருக்குது. கூட பிறந்தது ஒரு தங்கச்சான்னு கேட்டால் ஆமான்னு. நான் மூத்த சகோதரன் உண்டா அப்படின்னு கேட்டால் இல்லை. 11ஆம் அதிபதி 11ஆம் பாவத்தில் உள்ள கிரகத்தையும் எடுத்துக்கணும், 11ஆம் அதிபதியும் எடுத்துக்கணும். 11ஆம் பாவத்தில் உட்காந்த கிரகம் செவ்வாய், சூரியன் 8க்கு போச்சு. 11ஆம் அதிபதி சனி, சந்திரன் 12க்கு போயிடுச்சு. அதனால் சனி 3 இருக்கிறதுனால ஒரு பெண்ணு. தங்கச்சிக்கு நல்லா இருக்கும், தங்கச்சியும் படிக்கணும், அதுவும் படிக்குது. இப்படி ஒரு ஜாதகத்தில் அப்பனுக்கு சொல்லலாம், அம்மாவுக்கு சொல்லலாம், தங்கச்சிக்கு சொல்லலாம், அக்காளுக்கு சொல்லலாம், அண்ணனுக்கு எல்லாத்துக்கும் சொல்லலாம். அப்போ இந்தமாரி நம்ம எடுத்து ஆய்வு பண்ணி தெளிவாக சொன்னோம்னா ஜோதிடம் நல்லா இருக்கும், ஜோதிடம் பலிதமாகும், ஜோதிடம் வளரும், நல்லா இருக்கும், ஆராய்ச்சி பண்ணுறோம். இப்போ நாம் இந்தமாரி தான் எடுத்துக்கணும். இது ஒரு முறையில், எங்கள் முறையில். அதேமாரி தொழிலுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சனி பகவான் தான் தொழில் காரகன். காலபுரி தத்துவத்துக்கு தொழில் காரகன், தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான் தான். சனி பகவானுக்கு 1, 5, 9 என்ன கிரகம் இருக்கிறதோ அந்த தொழிலும் செய்யலாம். சனி பகவானுக்கு 1, 5, 9 மட்டுமல்ல, 2, 12, 3, 7, 11 தொடர்பு வருதான்னு பாருங்கள். சனி யாரெல்லாம் தொடராரோ அவங்க அந்த தொழிலையும் செய்யலாம். இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ராக தொட போகிறார். ராகு பார்த்தீங்கன்னா செவ்வாய் காலில் இருக்கிறார். ராகு யாரோட காலில்? செவ்வாய் கால். அப்போ செவ்வாய்னா என்ன? மருத்துவம். செவ்வாய் சூரியங்கால். சூரியன் செவ்வாய் ராகு தொடர்பு வந்துருச்சு. ராகு செவ்வாய், ராகு குரு போய் ராக தொட்டு, ராகு சூரியன் செவ்வாய் தொட்டால் மருத்துவம்னு சொல்லலாம். அடுத்தது அந்த இடத்துல ராகு இல்லாமல் குரு தனிச்சிருக்கிறார். இப்போ சனி போய் குருவை தொட்டால், சனி குருவை தொட்டால், குருங்கிறது ஆசிரியர், ஆடிட்டிங்கு, பேங்கு, நீதிபதி, அக்கௌண்ட்ஸு, இந்த மாதிரி தொழில் சொல்லலாம். சனி பகவானுக்கு 1, 5, 9 உள்ள கிரகத்தையும் சொல்லலாம், 2, 12 உள்ள கிரகத்தையும் சொல்லலாம், 3, 7, 11 உள்ள கிரகத்தையும் சொல்லலாம். எதில் வலிமையாக இருக்குது அந்த ஆதிக்கத்தில் தொடங்கும். சரி, சூரியனை தொட்டால் அரசியல், அரசாங்கம், அரசியல்வாதிகள், மெடிக்கல், இப்படிப்பட்ட தொழில் சொல்லலாம். சனி போய் சந்திரனை தொட்டால் உணவு, உற்பத்தி, ஓட்டல், இப்படி சொல்லலாம். செவ்வாய் தொட்டால் பூமி, செங்கல், மணல், எலக்ட்ரிஷன், நிலக்கரி, மின்சாரத்துறை, இந்த மாதிரி சொல்லலாம். புதனை தொட்டால் வர்த்தக வியாபாரம், சுக்கிரனை தொட்டால் ஆடை, அணிமணிகள், ஓட்டல், இப்படி சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்தை போய் சனி தொடணும். 1, 5, 9, 2, 12, 3, 7, 11 சனி போய் எந்த கிரகத்தை தொடுது, அந்த கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி யார், இப்படி எல்லாம் பார்த்து நீங்கள் தொட்டிங்கன்னா அருமையாக சொல்லலாம். சோசியம் நல்லா சொல்லலாம். சரி, இப்படி நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் எடுத்து ஜாதகம் சொல்லலாம். தொழில்காரனாகிய சனி பகவானுக்கு நீங்கள் இப்படி தொழில் சொல்லணும். சரி, இப்போ தொழில் நல்லா இருக்குது, தொழில் போய் செய்கிறாங்க, வியாபாரம் செய்கிறாங்க, தொழில் டாப்பாக இருக்குதா, நம்ம இதை சொல்லிவிடலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா தொழிலே இல்லை, தொழில் செஞ்சால் நஷ்டம் வருது. இப்போ இந்த ஜாதகத்தை வச்சுக்கலாங்களே. இப்போ இந்த ஜாதகத்தில் சனி சந்திரங்காலில் இருக்குது. அந்த சந்திரன் லக்கணத்துக்கு 3, 6, 8, 12
பகை நீசம் அஸ்தங்கம் பெற்றிருந்தால் ஜாதகனுக்கு தொழில் அமையாது. சனிக்கு 6, 8, 12 ஒரு நீச கிரகம், ஒரு பகை கிரகம், ஒரு அஸ்தம் கிரகம் இருந்தாலும் தொழில் அமையாது. நம்ம சனிக்கு 1, 5, 9, 3, 7, 11, 2, 12 கிரகங்கள் யாரை தொடுதோ அந்த கிரகத்தினுடைய வலிமை வச்சு நம்ம தொழில் சொல்கிறோம். அதே கிரகம் சனிக்கு 6, 8 பகை கிரகம், நீச கிரகம், அஸ்தம் கிரகம் இப்படிலாம் இருந்தால் தொழில் அமையாது. சரி, இப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்கள், சனிக்கு 6 சூரியன் நீசம். அந்த சுபகிரகங்கள் பார்க்குதான்னு பார்க்கணும். சுபகிரகங்கள் குரு பார்க்குறாரு, கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. ஒரு பாடலில், பழைய பாடல், நவீன சிந்தாமணியில் ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலில் சொன்ன கருத்தை நம்ம எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும். ஆதவன் மதியனோடு ஆறுக்குரியவன் சேர நோக்க பூதளத்தில் உதித்த மாந்த பொங்கி வரும் ஆளில் விழுந்துருவாங்க. தீயக்கோள் என்று நற்கோள் நோக்கிட தீங்கு எதுவும் இல்லையா மாதேவா. நல்லா பார்த்துங்க. அந்த பாடலுடைய தமிழாக்கம் சொல்கிற பாருங்க. சூரியன் சந்திரன் 6ஆம் அதிபதி சேர்ந்து 12 பாவத்தில் எங்கே இருந்தாலும் ஆளுன்னா கிணறு குட்டை தண்ணி உளுந்துருவாங்களாம். அதில் சொல்கிறாங்க பாருங்க, தீயக்கோள் என்று நற்கோள் நோக்கிட தீங்கு எதுவும் இல்லையா மாதே. சூரியன் சந்திரன் 6ஆம் அதிபதி சேர்ந்து 12 பாவத்தில் எங்கே இருந்தாலும் ஆத்தங்கரையில் குளத்தங்கரையில் தண்ணியில் உளுந்துருவாங்க. பாபர்கள் பார்த்தா உளுந்து மடித்து அப்படியே போயிடுவாங்க. அதான் சொன்னார், தீயக்கோள் இன்றி பாபகரங்கள் பார்க்காம சுபகரங்கள் பார்க்குதா அந்த ஜாதகம் பொழைச்சிக்குவாம்பான்னு சொல்லணுமா. அந்த பாடலுடைய விளக்கம் அருமையாக இருக்குது. பாடலும் அதனுடைய விதிமுறையும் அழகாக சொல்லுகிறோம். ஒரு கிரகம் 6, 8, 12 பகை நீ சாஸ்திரமாய் கெட்டு போயிருந்தாலும் குரு பார்வை, லக்கண சுப பார்வை மிக சிறப்பாக இருக்கும். 8ஆம் பாவத்தில் வீடு கொடுத்த கிரகம் கெட்டு போயிடுச்சா? இப்போ இந்தெல்லாம் ஜாதகத்தில் பாருங்கள், சூரியன் 8 இருக்குது, அது கெட்டு போயிடுச்சா? அவர் வீடு கொடுத்த கிரகம் சுக்கிரன் நேசம், ஆனால் அந்த வீட்டில் புதன் உச்சம் ஆட்சி முளத்திரியோணம், ஒரு இருட்டுக்கு ஒரு வெளிச்சம். அப்போ இருட்டாகுது, நம்ம எதையும் எழுத முடியாது, பார்க்க முடியாது, நடந்து போக முடியாது. அப்போ பேட்டரி வச்சுக்கிறோம் இல்லையா, லைட் வெளிச்சம் போட்டுக்கிறோம் இல்லையா, அதுபோல் ஒரு கிரகம் பலனை இழந்துருச்சு அப்படின்னா 6, 8, 12 பகை நீ சஸ்தம் ஆயிடுச்சுன்னா வீடு கொடுத்த கிரகம், அதை பார்த்த கிரகம் பலமாக இருந்தால் அதுவும் பலம் பெற்றுக்கும். இப்போ இந்த ஜாதகத்தில் அது பலம் பெற்றுச்சு பாருங்க. 8 சூரியன் நீசம் பலன் இழந்து போச்சுன்னு நம்ம பலன் எடுக்கக்கூடாது. அது கால் கொடுத்த கிரகம் எப்படி இருக்குது, அதுக்கு வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம பலன் எடுக்கணும். வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் கேந்திரம் திரிகோணத்தில் இருந்தால் பலம் பெற்றுருக்கோம். என்ன முதல்ல ஒரு சறுக்குவாங்க. இப்போ எத்தனை பேர் வண்டி வாகனத்தில் போகிறாங்க, விழுவுறாங்க, ஒரு அடிப்படாது, எந்திரிச்சு தொடச்சிட்டு மேலே எந்திரிச்சு போயிடுவாங்க. அதுபோல் ஒரு கிரகம் பலமாக இருந்து பலவீனமாக இருந்து அதை பார்த்த கிரகம், சேர்ந்த கிரகம், வீடு கொடுத்த கிரகம், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பலமாக பலவீனமாக பார்த்து சொல்லணும். இதெல்லாம் பார்த்து பலமாக நல்லா சொல்லணும். 20 நிமிஷம்னா இப்படியெல்லாம் பலம் பார்த்து நம்ம ஜோதிடத்தை ஆய்வு பண்ணணும். நாம் அதுவும் ஜாதகம் நல்ல ஜாதகமாக பார்த்து நல்லதாக சொல்லணும். அப்படின்னா இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு உலகம் ஃபுல்லாக கூட தைப்பொங்கலை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். தைப்பொங்கல் நல்வாழ்த்துகளும் சொல்லியாச்சு. என்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியில் பார்த்துட்டு உள்ள ஜோதிடர்களுக்கும் சொந்தங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுக்கும் நல்ல ஜாதகமும் கொடுத்தாச்சு, நல்ல ஜாதகமும் சொல்லியாச்சு. அனைவரும் தைப்பொங்கல் சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்து சொல்லி என்கேஎஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லி பொங்கலை தைப்பொங்கல் சிறப்பாக கொண்டாடுங்க சொல்லி வாழ்த்தி வணங்குகிறேன். உங்களிடம் விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.